ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் ரொம்பவும் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சு அசத்தலாம் இந்த மீன் குழம்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்பு செய்வதுக்கு முதல்ல புளி எடுத்துக்கலாம். இது போல் புளி எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புளி வந்துடும். அதை நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். உங்களுக்கு உடனடியாக புளி தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெதப்பான தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த புளி ஊறி நம்மளுக்கு புளி தண்ணி கிடைக்கும். இப்போ நான் ஆர்டினரி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விடுங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயம் கடுகு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அடுத்ததான் நான் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை எடுத்து தோலை உரிச்சிட்டு இது போல் தட்டி வச்சுருக்கேன். பூண்டை எப்பயுமே மீன் குழம்புல தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாவை இதை மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி பழம் பழுத்ததாக நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதை இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நாம் அரைச்சி கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா அந்த தக்காளி தோல்லாம் மசிய வதங்கி வரணும். நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு இது மாதிரி மசிச்சு விடுங்க. அப்போ நம்மளுக்கு சீக்கிரம் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரும். இது நல்லா வதங்கணும். நம்ம பச்சையாக அரைச்சி வேறு விழுது சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நீங்கள் அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம குழம்பு மிளகாய்த்தூள்லேயே தனியா எல்லாம் சேர்த்து தான் அரைப்போம். இருந்தாலும் இதை 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். குழம்பு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இது போல் கையில் வடித்து சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை நீங்கள் என்ன தான் வடித்தாலும் அதில் லைட்டாக கொஞ்சம் அந்த சகடுலாம் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் உங்களுடைய கையை வச்சுட்டு நல்லா வடித்து இந்த தண்ணியை இதில் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு தண்ணி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் திக்காக செய்ய போகிறதுனால எனக்கு தண்ணி போதுமானது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் குழம்புல உப்பு போடலை. அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை நாம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த புளி தண்ணி, மிளகாய்த்தூள் தண்ணிலாம் வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நாம் இதை கொதிக்க வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வந்து குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்காகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா இதுதான் நெத்திலி மீன். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து தலையும் வாலையும் கிள்ளிட்டு உள்ளே இருக்கிற குடலை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சுத்தம் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப க்ளீனிங் ப்ராசஸ் அதிகம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. வாலை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கரண்டி வச்சுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா மணக்க நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சைட்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இது சின்ன மீனுன்றதுனால நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அந்த அந்த ஆவிலே வந்து அந்த மீன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ நாம் குழம்பு வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ், மீன் ரெசிபீஸ் நிறைய இருக்குது. செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Vijis.